அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். கட்டிங் ஃப்ளோட்டர் டீலர். இன்னைக்கு இந்த வீடியோல நாம மெட்டபிள் கட் 180T மொபைல் ஸ்கின் ப்ரொடக்டர் அப்படிங்கிற மிஷினை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மொபைல் ஸ்கின் ப்ரொடக்டர் கட்டிங் மிஷின் மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிஷினை நீங்க மினிமம் பட்ஜெட்ல, லோயஸ்ட் பட்ஜெட்ல வாங்கி இதன் மூலமா நீங்க நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதற்காக தயார் செய்யப்பட்டதுதான் இந்த மெட்டபிள் மொபைல் ஸ்கின் ப்ரொடக்டர். பாருங்க, மிஷின் ரொம்ப சின்னதுதான், உங்களுக்கு கைக்கு அடக்கமா இருக்கும். இதுல மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு இது கிடையாது, அதாவது ரிஸ்க் கிடையாது. லைட் யூஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் பேசிஸ்ல எல்லாமே அப்டேட் ஆயிக்கும், மாடல் எல்லாமே அப்டேட் ஆயிக்கும். பேக் சைடு பாருங்க, இதெல்லாம் பிஞ்ச் ரோலர் அசம்பிளி. உங்களுக்கு பவர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் அடாப்டர்ல உங்களுக்கு பவர் சப்ளை வரும். அதனால பவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. முன்னாடி சீல் இருக்கும், அந்த சீல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம மிஷின் ரன் பண்ண முடியும். மெஷின் ஓப்பன் பண்ணிட்டாவே நமக்கு வாரண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க பாக்குறது என்னன்னா, மொபைல் அதோடைய டிஸ்பிளே பாக்குறீங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் நேம் இருக்குது. ஆப்பிள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்பிள்ல என்னென்ன மாடல் நம்பர் இருக்குது, அந்த மாடல் நம்பர்ல ஃப்ரண்ட் பேக், இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் பேசிஸ்ல அப்டேட் பண்றது. லைஃப் டைம் அப்டேஷன் ஃப்ரீ. இது சம்பந்தமா டீட்டெயிலாகவும் இந்த வீடியோ இருக்குது. இதையும் வாட்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த ஆபீஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மிஷின் நிறைய மிஷின்ஸ் கட்டிங், அதாவது மொபைல் ஸ்கின் கட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. யூடியூப்ல போட்டோம் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வந்தது. இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்கின் சேல்ஸ் பண்ணலான்னு அது முன்னாடி இருந்தது. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால நானும் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக சைனாவில் என்கொயரி பண்ணும்போது இந்த மிஷின் மெட்டபிள் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது இது குட். அதனால இது இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதே சமயம் எனக்கும் எந்த ரிஸ்க்கும் விஷயம் இருக்காது. அதனால இந்த மிஷினை நான் டீலர்ஷிப் இருக்கிறேன்ட்டு போயிருந்தேன். சைனால இந்தியாவோடைய இம்போர்ட்டர் இது கொடுத்தாங்க. அந்த இம்போர்ட்டர்கிட்ட நம்ம பேசினேன், டீலர்ஷிப் எடுக்கிறதுக்காக பேசணும். அந்த டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய ஓன் அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட், அவங்களுடைய கடையில நீங்க போய் பாருங்க, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெஃபர் பண்ணாங்க. அந்த ஷாப்ல தான் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மிஷினை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் இது தெரியணும்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மொபைல் மட்டுமல்லாது உங்களுக்கு எல்லா லேப்டாப், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அதில் அதோடைய மாடல்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். ஒய்ஃபை மூலமாக தான் நீங்கள் இது பண்ண போறீங்க. அதாவது உள்ள லாகின் பண்ணணும். அதுக்கு ஒய்ஃபை தேவை. உங்கள் மொபைல் நம்பரையோ அல்லது
உங்களுடைய மெயில் ஐடியையோ அதை வந்து நீங்க கொடுத்து தான் லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மொபைல் மாதிரி தான், அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மொபைல்ஸ் வருதோ, என்னென்ன லேப்டாப், என்னென்ன ஸ்மார்ட் வாட்ச் வருதோ அதில் எல்லா மாடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ ஆப்பிள், விவோ, ஓப்போ, ஸோ இந்த மாதிரி OnePlus, இந்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ் வருது, அப்புறம் லேப்டாப்பில் என்னென்ன மாடல்ஸ் வருது, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அதிலே வந்து அப்டேட் ஆயிரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாருங்க, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம் என்ன மொபைல் வந்து நமக்கு கஸ்டமர் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன மாடல் இருக்கோ அதில் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த இப்போ ஐஃபோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஐஃபோனுக்கு உண்டான நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக வந்து 14 ப்ரோ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும். அதிலே வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் வந்து கேமராவுக்குன்னு தனியாக இது பண்ணுறது, ஸோ அப்புறம் ஃபுல் வியூ, ஃபுல் பேக், ஃபுல்லு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதில் இருக்கிற நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் கட் லிமிட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளவு கட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிரிண்டபிள் ஃபோட்டோ ஷீட் இருக்குது, அதாவது மொபைல் ஸ்கின்னுக்குள்ளே தனியாக ஷீட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதனை விரிவாகவும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபோன் மாடலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் வருது, பேக்கு வருது, இது கேமராவுக்கு. ஸோ தனியாகவே நீங்கள் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவுக்குன்னே தனியாக வந்து தனித்தனியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், கேமராவுக்கு தனியாக இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அப்டேட் பற்றிய உங்களுக்கு வந்து அந்த கவலையே தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா லைஃப் டைம் அப்டேஷன் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் பே பண்ணுறது தான். ஒரு முறை பணம் கட்டி மிஷினை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு டவுட்டு தான் கிளியர் பண்ணுவீங்க. அந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டரில் வந்து இந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பிரிண்டர் டிரைவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பிரிண்டர் டிரைவர் நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டபெல்ல அதோடைய வெப்சைட்டுக்கு போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டிரைவர் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த நம்பர் வந்து அதில் வரும். அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து அந்த செட்டிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல் இந்த பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 4 இது இருக்குது, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஃபுல்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்குன்னு தனியாக வந்து இருக்குது. ஸோ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 8000க்கு மேற்பட்ட மாடல்ஸ் இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு உள்ள வந்து இருக்குது. இது வந்து சாஃப்ட்வேர், ஏதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிடையாது, உள்ள ஒன்லி மாடல்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்கும். ஸோ அதனால இது வந்து தனியாக சாஃப்ட்வேர் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ உள்ள வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே மாடல்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாடல்ஸ் நமக்கு தேவையோ அந்த மாடல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து கட்டிங்க்கு ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை மிஷினில் இந்த பிஞ்ச் ரோலர் அசம்பிளி 4 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் கரெக்டாக நம்ம லொக்கேட் பண்ணணும். நீங்கள் அதில் வச்சாலே சென்சாரில் தான் உங்களுக்கு கட் ஆகும். இது நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் ஸ்கின்னை நீங்கள் வைக்கணும், டாப்பு, ஃப்ரண்ட்டு அல்லது இன்னர் சைடு எப்படி வைக்கணும்னு சொல்லி அதிலே வந்து நம்ம ஸ்கின்ஸ்லேயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதன்படி தான் நம்ம வைக்கணும். அதன்படி வைக்கலை அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து சரியாக கிடைக்காது.
ஸோ ஃபினிஷிங் ஆகாது. அப்புறம் நீங்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக வைக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்குது. ஸோ அடுத்த பார்ட் 2ஆவும் இந்த வீடியோ இதோடைய தொடர்ச்சியான வீடியோ வரும். ஸோ அதனை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம தயங்காம இந்த மிஷினை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க எந்த உங்களுக்கு சிரமம் இல்லாம நீங்க பிசினஸை நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மெஷின் சம்பந்தமா வாங்குறது சம்பந்தமா ஏதாவது டவுட்னு எனக்கு கேளுங்க, கிளியர் பண்ணி தர்றேன். ஸோ நம்ம கிட்ட மெஷின் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து மற்ற கஸ்டமர்ஸ் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய கஸ்டமர் மட்டும் இப்போ நான் பிரைமரி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து மிஷின் வாங்குறவங்க தாமதிக்காம நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தயங்காம எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. மிஷின் என்ன உங்களுக்கு டவுட்டோ அதை எனக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணி தர்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னாலான ஒரு முயற்சிகளை நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவங்களுக்காக. அதில் எனக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால தான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதி வியானம்.